வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறையா பிரச்சனைய தாண்டி இந்த படம் ஒரு வழியா ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இங்க வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறையா பேருக்கு இந்த கேமராமேன் சாருக்கும் ஃபர்ஸ்ட்டு படம், அவங்க டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட்டு படம், ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபர்ஸ்ட்டு படம். ஸோ 10ஓட 11 எல்லாரும் கணக்கு போட்டுறாம, இவங்க எல்லாரும் ஜெயிச்சா தான் நாளைக்கு எங்கள மாரி சின்ன சின்ன பசங்கலாம் வளர முடியும். ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக்குங்க. வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழாவை நடத்தவே முடியாது. உண்மையான விஷயம். என்னதான் படம் பண்ணாலும் ஒரு இசை வெட்டு விழா, ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு அடுத்தது ரிலீஸு, அதுக்கு ப்ரொடியூசர் செலவு பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். படம் பண்ணிட்டு எவ்வளோ படங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அதான். பணம் இல்லாதது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இயக்குனருக்கு சங்கிலியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வெற்றி தான் சங்கிலி, நீ கவலைப்படாத. அவ்வளோ உழைப்பு இருக்குது. அவ்வளோ அவர் கூட இருக்கிற டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பிங்க, அண்ணன், ஆர்ட் டைரக்டர் வேறு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அசோக் சாரை பற்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவான ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் நான். அவருக்கு ஒரிஜினலாக அடிபட்டிருக்கு பார் ஃபைட்டில். நம்ம ஃபைட்னாலுமே அப்படி தானே இருக்கும். என் ஃபைட்டுனாலுமே அப்படி தான் ராவா தான். வர படங்கள் எல்லாமே ராவா தான் கேட்குறாங்க. கமர்ஷியல் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் விஜய் சாருக்கு. சார் பேர சாருக்கு திருப்பாச்சி, சிவகாசி, நான் தான் டூப்பு ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ படங்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன் விஜய் சாருக்கு. சொல்கிறேன் நான். இந்த படம் அதேமாரி என்னோட நண்பர் சம்பத் ராமண்ண இன்னைக்கு நிறைய படங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கூல் சுரேஷ் அண்ணன் அதெல்லாம் வேற மாதிரி. கூல் சுரேஷ் அண்ணன் ஹீரோயினி வச்சு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருந்தேன். அவரை நல்லா கத்திட்டே இருந்தாங்க. கட் பண்ணிட்டு கூட அவங்க கத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. பாண்டியம் அதில் அவ்வளோவானா ஸ்கெட்ச் கார்த்தி கலை என்னோட நண்பர் இசையமைப்பாளர். இன்று இசையமைப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆறாரு ஒரு இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்னு சொன்னால அந்த ப்ரொடியூசரோட எக்ஸிக்யூட்டிவ் ராகுல் தினேஷ், என்னோட தம்பி, நல்ல கூட இருந்து இந்த படத்தை சிறப்பாக இவ்வளோ தூரம் நடத்துறதுக்கு ராகுல் தினேஷுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களை அழகாக காட்டின ரோகிணி, என்னோட சிஸ்டர், ரோகிணி சிஸ்டருக்கு ரொம்ப என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஷூட்டிங்லேருந்து தான் வந்தேன் நான். ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் சேலத்தில். நான் தினேஷ் கிட்ட கேட்டேன், நான் வரணுமான்னு. கண்டினியூவாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சசிகுமார் சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் அதை தள்ளி போட்டு வந்திருக்கேன் நான். வந்தது காரணம் இயக்குனர், ப்ரொடியூசர். ஸோ அதுக்கு முன்னாடி மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவன்களான அன்பு சகோதரர்கள் அன்புச்செழியன் அண்ணன் அவர்களும் சரி, இயக்குனர் இமயமாக போற்றப்படக்கூடிய பேரரசு அண்ணன் அவர்களும் சரி, அருமை சகோதரர் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள், அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். ஸ்டன் மாஸ்டர் கொஞ்சம் அழகாக பேசினாங்க. அசோக் அண்ணன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை. இப்போ அவர் உச்சத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த இலக்கு பத்தாது அவருக்கு. ஏன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய அந்த உடல் வடிவமைப்பும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். இந்த இலக்கு இல்லாமல் அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் நிறைய நாள் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கார் அசோக் அண்ணா. ஏன் இன்னும் இப்போது நம்ம அருண்விஜய் சாரை சொல்லிட்டு இருந்தோம்ல, அருந்தும் அறியாமல் படத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அசோக் அண்ணனுக்கு கிடைக்கணும். அது இந்த வட மஞ்சு விரட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன்னா உங்கள் அனுமதியோட. ஏன்னா தயாரிப்பாளரை பற்றி நம்ம அண்ணன் ஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டு போனார். இந்த படம் தயாரிப்பாளர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜானனுடைய ராஜானன் அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் இருந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கடுத்து ராஜன் இந்த மாதிரி உங்களை பல மேடைகளில் பல வருடங்களாக உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜன் அண்ணன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மறைவில் ஒரு தயாரிப்பாளர் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மக்கள் அவ்வளவா வரலை. அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க, தயாரிப்பாளர் நாங்கள் கிடந்தேன், ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் எல்லாரும் வரல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, அன்புண்ணே,
ஏன்னா நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இன்னொரு ராஜன் அண்ணன் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகர் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அந்த ஏஜில் அண்ணன் ஏஜ்லேயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, வேதனை எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார், தயாரிப்பாளர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த வட மஞ்சு விரட்டு இல்லைன்னா இந்த இயக்குனர் இல்லை, இந்த இயக்குனருடைய படைப்பாற்றல் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அசோக் அண்ணன் இங்கே இல்லை, இங்கே அன்புச்செழியன் இல்லை, சம்பத் அண்ணன் இல்லை, கூல் சுரேஷ் அண்ணன் இல்லை, இந்த மேடையில் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்குன்னா அதில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணுங்க.